எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை கவனிங்க. சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை சில இடத்துல வச்சிருப்பாரு. நீங்க நினைப்பீங்க, ஆண்டவருக்கு வேற எந்த இடமுமே கிடைக்கலையா, இங்க போய் என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய உத்தியோகத்துல இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். ஆண்டவர் எதுக்காக என்ன இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அங்க வச்சிருக்கிறாரு. Listen to me. When God sends you somewhere, it is the safest place for you. Amen. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய திட்டத்தின்படி உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சார்னா, உங்களுக்கு வரப்போற ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த நேரத்துல உங்களை அங்க அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ற உண்மையை நீங்க உணரும் போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அவருடைய உத்தேசத்தின்படி ஆண்டவர் சில இடங்களுக்கு நம்மளை அனுப்புவாரு. அந்த இடத்துல நம்ம இருக்கிறப்ப ஆண்டவரோட ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரோட கிருபைகளையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். என்னுடைய தந்தை 1979 ஆண்டு அவருக்கு திருமணமான பின் ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற கேள்வி வந்தது. அந்த நேரத்துல பல இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருந்தாரு. மேற்கு கோதாவரியில் இருக்கிற நரசப்பூர் என்கிற ஊருக்கு மாசம் சென்று அநேக சபைகளில் ஊழியம் செய்து வந்தார். அடிக்கடி அந்த இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யவும் அப்பா என்ன நினைச்சாருன்னா, அந்த இடத்துலதான் ஆண்டவர் அப்பாக்கு சபை ஊழியத்தை கொடுக்க போறாரு, அங்கதான் அப்பாவை அழைச்சிருக்கிறாருன்னு அப்பா நினைச்சாரு. ஒவ்வொரு மாசமும் ஹைதராபாத்ல இருக்கிற சைனிக்புரி என்கிற இடத்திற்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை இடைவிடாமல் செய்து வந்தார். அது ஒரு முக்கியமான இடம் ஹைதராபாத்ல. அங்கேயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய சபை ஊழியத்தை எங்க நான் ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல இருந்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் மிக தெளிவா ராஜமந்திரி பட்டணத்தை அப்பாக்கு காண்பித்தார். ஒருவேளை அப்பாக்கு இருந்த எல்லா சாய்ஸஸ்லயும் ராஜமந்திரி தான் கடைசியில இருந்திருக்குமோ என்னவோ. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் என்னோட அப்பா கிட்ட, ராஜமந்திரியில நீ ஊழியம் பண்றதுதான் என்னோட சித்தம்னு சொன்னப்ப வெறும் 2 பேரை வச்சு இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவோ வறுமை. அந்த நேரத்துல சைக்கிள் கூட இல்ல, வெறும் கால்ல நடந்து ஊழியம் பண்ணாரு. 1982 ஆண்டு நான் பிறந்தப்ப என்னோட அப்பாக்கும் என்னோட அம்மாக்கும் ஒரு சைக்கிள் கூட இல்ல. என்னோட அம்மா எப்போ என்ன பார்த்து சொல்லுவாங்க, மகனே நீ பிறக்கும் போது நான் அப்பதான் 2 கிலோமீட்டர் நடந்து சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தேன். அப்ப வலி வந்தது, அப்பதான் நீ பிறந்த. இன்னைக்கு நீ காலையில ஒரு நாட்டுல சுவிசேஷம் அறிவிக்கிற, சாயங்காலம் வேற நாட்டுல சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா அது ஆண்டவரோட சுத்த கிருபை அப்படின்னு என்னோட அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நான் பிறக்கிறப்ப எங்க வீட்டுல சைக்கிள் கூட இல்ல. அதுக்கப்புறம் யாரோ ஒரு சைக்கிள் கொடுத்து அந்த சைக்கிள்ல போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க அப்பா. அதுல இருந்து ஒரு டிவிஎஸ் மொப்பெட், அதுல இருந்து ஒரு பஜாஜ் சேத்தக், அதுல இருந்து ஒரு ஸ்பிளெண்டர், இப்படி படிப்படியா ஆண்டவர் உயர்த்தி வந்தார். அந்த நேரத்துல எதுக்கு ஆண்டவரே ராஜமந்திரியில ஊழியம் பண்ணணும், ஏன் பெங்களூர்ல பண்ணக்கூடாதா, ஏன் ஹைதராபாத்ல பண்ணக்கூடாதா, ஏன் மும்பைல பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி பெரிய ஊர்கள்ல பண்ணா ஊழியம் இன்னும் பெருகும், நாங்க இன்னும் உன்னதமான ஸ்தானத்துக்கு வருவோம்லன்னு ஒருபோதும் எங்க அப்பா ஆண்டவர் கிட்ட எதிர்கேள்வி கேட்கல. ஆண்டவரே நீர் எங்களை எங்க அனுப்புறீரோ அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னார். நீர் எந்த நோக்கத்தோடு, எந்த உத்தேசத்தோடு, யாரிடத்தில் எங்களை அனுப்புகிறீரோ அதுவே எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னார். சில நேரம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தேவ பிள்ளைகளுக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் எதுக்காக என்ன இந்த குடும்பத்துக்கு அனுப்பிச்சாரோ, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல எதுக்காக என்ன வச்சிருக்கிறாரு, ஏதாச்சும் பணக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி சில நேரம் உங்களுக்கு தோணலாம். கவனமா கேளுங்க சகோதரிகளே, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய உத்தேசத்தின்படி ஒரு குடும்பத்தை நடத்துவாரானால் நோ ரெக்ரெட்ஸ். நீங்க கவலைப்பட அவசியம் இல்ல, நீங்க பயப்பட அவசியம் இல்ல. உன்னை ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா நியமித்தது மாத்திரமல்லாமல் ஏதோ ஒரு பயங்கரமான உபத்திரவத்திலிருந்து உங்களை தப்பு வைக்கிறதுக்காகவும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா.